ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எண்டில் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. இன்றைய தினம் இந்த காணொலியின் வாயிலாக ஸ்ரீ மகா கணபதி ஜோதிடத்திலிருந்து ஜோதிடர் ஸ்ரீ முத்துராம்ஜி அவர்கள் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி இன்றைக்கு ரிஷபராசியை பற்றியும் ரிஷபராசிக்குரிய கிரகமாகிய சுக்கிர பகவானை பற்றியும் இந்த காணொலியில் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சுக்கிர பகவான் சுப கிரகம். ரிஷபராசி துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் எல்லா பொருளும் நல்லா கிடைக்கும். நமக்கு நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், 1க்கு 4 பங்களாக்கள் கட்டுறது, வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த காரில் போகிறது, நல்ல திருமணம், நல்ல அன்பான மனைவி, யோகமான சந்ததிகள் பிறக்கிறது. இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிரன் கலத்திரக்காரகன் என்ற பெயர் சொல்வார்கள். கலத்திரக்காரகன் என்றால் சுக்கிரன் நன்றாக அமைந்தால்தான் திருமணமே நன்றாக நடக்கும். திருமணம் நன்றாக நடந்துவிட்டால் நல்ல மனைவி நமக்கு வாய்த்து விடுவார்கள். நல்ல மனைவி வந்துவிட்டால் மகிழ்ச்சியான தாம்பத்தியம் ஏற்படும். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான். அப்போ ரிஷபராசியில் 3 நட்சத்திரம் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ரிஷபராசியில தான் வரும். மிருகசீரிடம் 4வது பாதம்னா மிதுன ராசியில வந்துடும். அதனால இந்த 3 நட்சத்திரங்கள்ல ரிஷபராசியில போய் சுக்கிரன் அமர்ந்தால் ஆட்சி பெற்று அமர்வார். ரிஷபராசியிலிருந்து கன்னிராசியில அமர்ந்தால் சுக்கிரன் நீச்சம் பெற்று விடுவார். நீச்சம் பெற்று கன்னிராசியிலிருந்து 7வது இடமாகிய மீனராசியில் சுக்கிரன் உச்சம் அடைவார். இந்த 3 இடங்களும் உச்சம், நீச்சம், ஆட்சி என்ற பரிமாணத்துல தான் சுக்கிரன் அமர்வார். அது போக சுக்கிரன் சுபக்கிரகம். குருவை போலவே சுபக்கிரகம். குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த 4 கிரகமும் சுபக்கிரக வரிசை ஆதிபத்தியத்தில் வந்துடும். சூரியன், ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த 5 கிரகமும் அசுப கிரக வரிசையிலே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. ஆனால் 9 கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவர்கள் பிறந்து இந்த பூமியில் பிறந்த நேரத்திற்கு லக்னத்தை வைத்து ஜாதகம் எழுதுகின்ற அந்த நேரத்தில் வானமண்டலத்தில் எந்த இடங்களில் கிரகங்கள் நகர்ந்து செல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் ஜாதகமே எழுதப்படுகிறது. அப்பொழுது சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார்னா சுபகமான வாழ்க்கையெல்லாம் அவர் கிடைக்கும். சுகபோகம்னா என்ன? நம்ம சாதாரண ஒரு வீடு வாசல் கட்டிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு ஒரு நல்ல பெரிய பங்களா கட்டுறது, போர்ட்டிக்குள்ள 4 கார் நிறுத்தி வைக்கிறது, நிறைய பணம் காசுலாம் நிறைய வச்சுக்கிறது, செல்வாக்கோடு இருக்கிறது, கடன் இல்லாமல் வாழ்றது, நிம்மதியாக இருக்கிறதுனா சுக வாழ்க்கையை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி குருவும் கொடுப்பாரு. ஆனால் சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ரிஷபராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்களில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் சுக்கிரன் சாரம் பெற்றார் என்றால் அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்திடும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம்? தகாத வழியில் சில உறவுகளை ஏற்படுத்தும் சுக்கிரன். அதாவது மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயுடைய 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை இந்த 3 நட்சத்திரமும் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பகை. அது போன்ற குருவுடைய 3 நட்சத்திரம் இருக்கு. புரட்டாதி, விசாகம், இன்னொரு நட்சத்திரம். 3 நட்சத்திரம். புரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் நின்னாலும் பகை கிரகத்துடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணனால அதனுடைய பலன் குறைய ஆரம்பிக்கும். அதனால சுக்கிரன் நல்லவர், மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பவர், நல்ல மனைவி அமைச்சு கொடுக்கிறவர், கவிதை, கலைத்துறை, சினிமா இன்னும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி மிகச்சிறந்த பேச்சாளராக வர்றது, பட்டிமன்ற நடுவர்களாக வர்றது, பெரிய காலேஜில் பெரிய பிஹெச்டி படிச்சுட்டு பெரிய ப்ரொஃபஸராக வர்றது, இதுமான ஆளுமையான சில விஷயங்களை பூரா சுக்கிரன் தான் நடத்துவார். அப்போ சுக்கிரன் நம்மளுடைய சொந்த ஜாதகங்களில் சரியான இடத்துல இருக்கணும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய இன்னொரு ராசி துலா ராசி. அந்த ராசியில் சித்திர நட்சத்திரம் வரும். அந்த துலா ராசியில் சித்திர நட்சத்திரம் வரும்போது அங்கே போய் துலா ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிற சுக்கிரன் சித்திர நட்சத்திரத்தில் மாட்டிக்கிட்டார்னா அதுவும் பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அதனால நட்பு கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் நின்றால் மிக நன்றாக சில ஆதிபத்தியங்கள்லாம் நன்றாக வேலை செய்யும். நல்ல மனைவி அமையும். நிறைய பணம் காசெல்லாம் நமக்கு பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். மனைவியோட சுகமான சாமர்த்தியம் இருக்கும். சண்டை சச்சரவு வராது. அதே நேரத்தில் சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா எல்லாமே தாறுமாறா, அதாவது நான் சொல்றக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மாற்றாக நடக்கும். சீக்கிரம் திருமணம் ஆகாது,
சுக்கிரன் வந்து பெண்கள் ஜாதகத்துல வந்து சுக்கிரன் நீச்சமாகவோ அல்லது சுக்கிரன் பகை பெற்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் நின்றாலோ திருமணம் சீக்கிரம் நடக்காது. அதே நேரத்தில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். எவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் பிறந்தாலும் அந்த சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா கர்ப்பப்பையில பிரச்சனை வந்து சில பேருக்கு 4-5 குழந்தைகள் பத்து பேரம்பேத்தி எடுத்த பிறகு கூட கர்ப்பப்பையை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணமே சுக்கிரன் தான். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள்ல வந்து செமன்ல உயிரணுக்களை கூட்டுறது குறைக்கிறது கூட சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாங்க, திருமணம்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா தாம்பத்திய உறவுல வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா குழந்தை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். கவுண்டிங்ல வந்து எண்ணிக்கையை குறைச்சிரும் அணுக்கள்ல. அது வந்து சுக்கிரன் கெட்டு போனா நடக்கிற விஷயம். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய குழந்தை பிறக்கும். சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய குழந்தை பிறக்கும், செல்வ செழிப்போட இருப்பாங்க. சுக்கிரனுக்குரிய ஆதிபத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டது இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப அபரிதமான செல்வாக்கு கொடுப்பார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கெட்ட இடத்துல நீச்சம் பெற்று இருந்தாலோ கன்னிராசியில அல்லது வந்து செவ்வாயோட சேர்ந்து ஒரே ராசியில இருந்தாலோ சுக்கிரன் மாறுபட்ட குணங்கள்ல சில பரிகாரங்கள் செய்வார். அப்ப சுக்கிரன் வந்து மாறுபட்ட குணங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாறுபட்ட இடத்துல கெட்ட கிரகங்களோட பகை கிரகங்களோட இருந்தா கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து குரு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரோ அந்த குருவுக்கு 5, 7, 9 என்ற 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வையில ஒரு பார்வை 5வது பார்வையோ 7வது பார்வையோ 9வது பார்வையோ அந்த சுக்கிரன் மேல கெட்ட இடத்துல இருக்கிற சுக்கிரன் மேல பதிந்து விட்டால் சுக்கிரன் வந்து சுப சுக்கிரனாக மாறி விடுவார். அந்த ஆதிபத்தியம் தலைகளா மாறிடும் அப்படியே. அப்ப சுக்கிரன் வந்து கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லது செய்வார்னு அர்த்தம். அதே நேரத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனா வந்து ரிஷபராசிலேயோ துளாராசிலேயோ இருக்கும்போது அங்கே போய் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாருன்னு வைங்க, அவர் சொந்த வீட்டுல ஆட்சியா தான் இருப்பாரு. அங்கே ராகு கேது சேர்ந்துருச்சுன்னா அந்த ஆதிபத்தியத்தை சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்க ஆரம்பிச்சிடும் ராகு கேதுவும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டா நம்ம சொந்த ஜாதகத்துல சுக்கிரன் நமக்கு எப்படி இருப்பார், சுக்கிரதசை வரும்போது நமக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப சுக்கிரன் வந்து ரிஷபராசியிலே ஆட்சி பெற்று இருந்து ராசி ரிஷபராசியை இருந்து லக்னம் வேறையா இருந்து அது 6, 8, 12வது இடத்துல போய் ஒரு இடத்துல மாட்டிச்சுன்னு வைங்க, அப்பவும் சுக்கிரன் வந்து நல்ல வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டார். அப்ப அந்த இடத்துல 12வது வீட்டுல போயிருந்தாலும் சரி, 6வது வீட்டுல இருந்தாலும் சரி, 8வது இடத்துல இருந்தாலும் சரி, நான் சொல்றது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும், அப்பவுமே குரு வந்து அந்த இடத்த 8வது இடம் 12வது இடத்தை பார்த்துட்டாருன்னா குரு பார்க்கும்போது சுபக்கிரகம் ஆகிய சுக்கிரன் நல்ல வலிமையோடு செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும், காலகாலத்துல திருமணம் நடந்துடும், எல்லாம் நடக்கும். சுக்கிரனுடைய மாறுபட்டுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஜாதகத்துல குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். சுக்கிரனுக்கு வந்து குரு பகை, செவ்வாய் பகை, புதனுமே பகை தான். ஆனா புதனுடைய வீட்டுல கன்னிராசியில் தான் அவர் நீச்சம் ஆவாரு. நீச்சமாய் அங்கிருந்து அவர் பார்க்கறது கன்னிராசில இருந்து 7வது இடம் அவர் உச்சமடையக்கூடிய மீனராசியை தான் பார்ப்பார். அப்ப மீனராசில இருந்து உச்சம் பெற்ற குரு அங்கே குரு இருந்து நீச்சம் பெற்ற அந்த சுக்கிரனை நேரடியா 7வது பார்வையை இங்கே பார்த்தாருன்னா மீனராசியிலிருந்து அந்த நீச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து சுபக்கிரகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும், ஜாதகம் பார்த்துட்டு இங்க ஜோசியத்தை கொடுத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமா போச்சியா, இப்போ யதார்த்தமா சிம்ம லக்னம் வச்சுங்க, 2வது இடம் கன்னிராசியில நீச்சம் பெற்றாச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, ஜாதகம் பார்க்குறவங்க இல்ல சுக்கிரன் நீச்சமா போச்சு, உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்காது, கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சகோதரர்கள் சொல்லுவாருங்க. அதில் அந்த விஷயத்துல நான் மாறுபடுவேன். அப்படிலாம் கிடையாது. எதுவுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குருவுடைய பார்வை எந்த கிரகத்துல விழுந்தாலும் அந்த பார்வையினாலே அந்த சுக்கிரனோ மற்ற கிரகமோ குருவுடைய பார்வை விழுந்தால் எந்த கிரகம் பகை, அதாவது சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகையா இருந்தா கூட குரு சுபக்கிரகங்கிற ஆதிபத்தியத்துல எங்கேயாவது இருந்து 5, 7, 9 ஒரு பார்வை சுக்கிரன் மேல விழுந்துட்டா அந்த ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பலமா வேலை செய்ய ஆரம்பிச்சுப்பார். சுக்கிரன் கெட்டு போறதுனாலதான் வந்து திடீர்னு லவ் மேரேஜ் எல்லாம் பண்றது. லவ் மேரேஜ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கும். சுக்கிரனுடைய 3 நட்சத்திரம் பரணி, பூராடம், இன்னொரு நட்சத்திரம். சுக்கிரனுக்கு வந்து 3 நட்சத்திரம் இருக்கு, பரணி, பூரம், பூராடம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில வரும், பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில வரும், பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில வரும். இந்த 3 நட்சத்திரத்துல வரும்போது இந்த 3 நட்சத்திரங்கள்ல செவ்வாய் டிராவல் பண்ணா, யாருடைய ஜாதகத்துல இருந்தாலும் செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய 3 நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணா கண்டிப்பா சுக்கிரன் மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி செவ்வாயுடைய 3 நட்சத்திரம் முதல்ல சொன்ன மாதிரி அவிட்டம், சித்திரை, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரத்துல சுக்கிரன் என்றாலும் சுக்கிரனுடைய பலன் கெட்டு போயிடும். அதே நேரத்துல சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமே சில மாறுபாடெல்லாம் உண்டு.
சூரியனுடைய வீட்டில் சிம்மாசியில் போய் சுக்கிரன் தான் பகை பெற்றுவார். அப்போ என்ன ஆகும், சூரியன் வந்து நவக்கிரக நாயகன் சொல்ற மாதிரி நவக்கிரகத்துக்கே தலை வந்து சூரியன் தான். அப்போ அவரோட போய் சேர்ந்துருந்தா கூட சூரியனோட சேர்ந்து சிம்மராசியில் இருக்கணும். சிம்மராசியில இருந்தால் ஆட்சி பெற்ற சூரியன் ஆகும்போது என்ன ஆகும், சுக்கிரன் பலமாயிரும். அதே சூரியனோட போய் வேற ராசியில் இருந்துச்சுன்னா சுக்கிரன் பலம் இழந்து போயிடுவார். எனவே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை உங்க ஜாதக ரீதியா சில விஷயங்களை ஜோதிடர்கிட்ட கொடுத்து சரியான நிலைமையில நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனுடைய மாறுபாட்டை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுக்கிரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, சுக்கிரன் எந்த அளவுல நம்முடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிறத சரியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா சுக்கிர திசையிலையோ அல்லது சுக்கிரனுடைய என்ன திசை நடந்தாலும் சுக்கிர புத்தி, குரு புத்தி, சந்திர புத்தி, புதன் புத்தி, இந்த 4 சுபக்கிரகங்களுடைய புத்தியில வந்து ராகு திசை நடந்தாலுமே நல்லது நடக்கும், கேது திசை நடந்தாலும் நல்லது நடக்கும், சனி திசை நடந்தாலும் நல்லது நடக்கும். ரெண்டாவது, சுக்கிரனுக்கு ராஜ யோகாதிபதியா இருக்கிறது வந்து சனீஸ்வரர். அப்ப கும்பராசி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராஜ யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி ரிஷப ராசி துலா ராசியில பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரன் ராஜயோகத்தை கொடுப்பார். யோகாதிபதினு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு ராசியில என்ன கிரகம் இருந்தாலும் 12 ராசியிலையுமே 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ராஜயோகத்தை கொடுக்குற கிரகம்னு ஒன்று இருக்கு. அது லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி. அதே மாதிரி நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா அந்த கிரகமும் சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் நம்ம ஜாதகத்தை வந்து கணிக்கணும். சொந்த ஜாதகத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு ராசியில என்ன கிரகம் இருக்கு, அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறது, அந்த கிரகம் எந்த ராசியில நிற்கிறது, அந்த கிரகத்திற்கு வீட்டை கொடுத்து அந்த ராசிநாதன் லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கார், இந்த 4 விஷயத்தை சரியா பார்த்துக்கிட்டோம்னா சுக்கிரன் மட்டும் இல்ல 9 கிரகங்களுமே நமக்கு சாதகமா இருக்குங்கிறது மிக துல்லியமான பார்த்துக்கலாம். அதனால இந்த ரிஷபராசி துளாராசி நேயர்கள்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு உங்க சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், உங்க லக்னத்துல இருந்து எத்தனாவது கட்டத்தில் இருக்கார், எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காரு, உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சுக்கிரன் நமக்கு நல்லது செய்யுமா இல்ல சரியான ஒரு முறையில நமக்கு செயல்படாம இருக்கா அப்படின்ற உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பேசுறது நோக்கமே என்ன, தான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும்ன்ற மாதிரி நான் இப்ப ஜோதிடம் படிச்சிருக்கேன்னா அந்த ஜோதிடம் படிச்சதை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ வருமானத்துக்காகவும் செலவுக்காகவும் பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ மக்களாகிய நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். உங்க சுயஜாதக ரீதியா அதை வந்து ஆராய்ச்சி வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலையில இருந்துன்னு பார்த்துக்கிட்டா 100க்கு 100 எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நல்ல கிரகமே. எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் வந்து சுபக்கிரகமா இருக்கிற கிரகம் நல்லாவே செஞ்சிடும் அப்படின்னா அதுவும் இல்லை. கெட்ட கிரகமா இருந்தாலும் நல்லது செய்யும். இப்ப ராகுலாம் பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற இடத்துல இருக்க மொத்த ராசியும் மொத்தத்துல இப்ப கடகராசியில ராகு இருந்தாருன்னா சந்திரனுடைய மொத்த பலத்தையும் ராகு எடுத்துரும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்க ஜாதகத்தை வந்து குறிப்பா வந்து சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகி உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். அப்ப அவங்க நல்ல ஜோசியரா இருந்தாங்கன்னா கரெக்டா அந்த அந்த என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்கு, எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், இங்க இதுல நம்ம டிவில எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஜோசியர்கள்லாம், அதெல்லாம் வந்து தினப்படம் தான். அதெல்லாம் நீங்க எல்லாரும் பாக்குறவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது நடக்குது நடக்கலன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் சொந்த ஜாதகத்தை சரியான ஜோதிடருடன் கொடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன தசாபுத்தி இப்ப நடக்குது, அந்த தசாபுத்திக்கு ஏற்ற கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு சுபக்கிரகமாகிய சுக்கிரனுடைய ரிஷபராசிகளையும் துளாராசிகளையும் பிறந்தவர்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி கோவில்கள் எங்கே வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி கிட்ட போயிட்டு நீங்க சாமி கும்பிடலாம். சுக்கிரனுக்கு மொச்சை தானியம், அந்த மொச்சை தானியத்தை வாங்கி வெள்ளிக்கிழமைக்கு காலையில சுக்கிர ஓரையில நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சுபமான நிகழ்ச்சி தான் நடக்கும். இது அனுபவபூர்வமா அனுபவிச்சு சொல்றேன் நான். வெள்ளிக்கிழமைக்கு காலையில சுக்கிர ஓரையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஓரை உண்டு. அந்த ஓரையில வந்து மொச்சைய முதல் நாள் இரவே ஊற போட்டு நம்ம வேக வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மகாலட்சுமிக்கு போய் நீங்க நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கிழமை வந்து உங்களுக்கு நல்ல கிழமை அமையும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் சுக்கிரனுக்கு நிறைய ஏகப்பட்ட தாத்பரியங்கள்லாம் உண்டு. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசா பேசுறேன்னா நிறைய டைம் எடுக்கும். அதனால ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் உரிய நேயர்கள் நான் சொல்லி இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்து உங்களுடைய சுக்கிரன் எந்த லெவலில் இருக்காரதை பார்த்து சுக்கிரன் உங்களுக்கு நல்லருள் புரியட்டும், சுக்கிரன் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், சுக்கிரன் நீண்ட குழந்தை செல்வங்களை கொடுக்கட்டும், சுக்கிரன் கணவன் மனைவி அந்யோன்யத்தை வளர்க்கட்டும் என்று கூறி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்தபடியாக மிதுன ராசிக்குரிய புதனை பற்றியும் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்கள் அன்புள்ள ஜோதிடர், உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் என்ற முறையிலும் சொல்கிறேன்.
சிவஸ்ரீ முத்துராமலிங்க அவர்கள். அடுத்த காணொளியில் மிதுன ராசியையும் புதனை பற்றிய ஒரு காணொலியை உங்களிடம் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம்.